மாறன் வீரா சீரியல் நவம்பர் 13. இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாறனையும் வீராவையும் காமிக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, எனக்கு இந்த ஆறுதல் தான் தேவையே இல்லை அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இல்லை எப்போவுமே பொண்டாட்டிக்கு துணையா புருஷன் இருக்கணும்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா முறைக்க, அப்போ மாறன் சொல்கிறாரு, சரி ஓகே ஓகே எனக்கு துணையா நீ இருக்க அப்படின்னு. அப்பையும் வீரா முறைக்கிறாங்க. அப்போ மாறன் சிரிச்சுக்கிட்டு, என்ன வீரா எதுவுமே சொல்ல விட மாட்டேங்கிற, சரி நம்ம 2 பேரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துப்போம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க, பேசி முடிச்சிட்டியா, இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, எதுவும் இல்லை வீரா அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, அப்போ கிளம்பு அப்படின்னு. மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வராரு. அப்போ வீரா நினைக்கிறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறான் இவன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராகவன் வந்துட்டு கண்மணி செஞ்ச அந்த ஸ்வீட்ஸை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆஹா ஓவோ அப்படின்னு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கண்மணி வராங்க. கண்மணி வந்துட்டு நேராக ராகவனை பார்த்து கண்மணி கேட்குறாங்க, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ராகவன் சொல்கிறாரு, இல்லை கண்மணி, நீ செஞ்சிருக்கேல ஸ்வீட்டு அது எல்லாம் செமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் டேஸ்ட்டில் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு. அப்போ கண்மணி கேட்குறாங்க, ஏங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் சமைச்சதை சாப்பிட்டதே இல்லையா அப்படின்னு. ராகவன் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை கண்மணி, இதுக்கு முன்னாடி சமைச்சது ஒரு 50% இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு 100% உன்னோட சாப்பாட்டுக்கு நான் அடிமையாயிட்டேன். முக்கியமாக பாட்டி கண்டிப்பாக வந்துட்டு நீ தான் ஜெயிச்சேன்னு சொல்லுவாங்க பாரு அப்படின்னு. ஓ சாப்பாட்டுக்கு அடிமையாக போகிறாங்க அப்படின்னு. அப்போ கண்மணி சிரிக்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் இத்தனை நாளும் இப்படி தான் சமைச்சேன், நீங்கள் தான் கண்டுக்காமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு. ராகவன் சொல்கிறாரு, நீ செமையாக சமைச்சிருக்கா, உனக்கு ஏதாவது கண்டிப்பாக கிஃப்ட் கொடுக்கணும், எனக்கு மட்டும் இப்போ நேரம் இருந்துச்சுன்னா நான் போயிட்டு உனக்கு கண்மணி சொல்கிறாங்க, அதான் தங்க வளையல் ஆல்ரெடி உங்கள் பாட்டி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. ராகவன் சொல்கிறாரு, அதெல்லாம் கம்மி தான் பாட்டி கொடுத்தது, உனக்காக ஒரு கிஃப்ட் ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கண்ணை மூடு அப்படின்னு சொல்ல கண்மணி கேட்குறாங்க, என்ன கிஃப்ட்டுங்க அப்படின்னு. ராகவன் சொல்கிறாரு, நீ கண்ணை மூடு கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை கண்ணை மூட சொல்ல கண்மணியை கண்ணை முடிக்கிறாங்க. ராகவன் போயிட்டு நேராக ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக கண்மணி கிட்ட கையை காமி அப்படின்னு சொல்ல கண்மணி கையை காமிக்கிறாங்க. அப்போ ராகவன் சொல்கிறாரு, கையை திருப்பி காமி அப்படின்னு சொல்ல கண்மணி கேட்குறாங்க, என்னதாங்க வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ ராகவன் அதுலேருந்து மோதிரத்தை எடுத்து மோதிரத்தை போட்டு விடுறாரு. கண்மணி கண்ணை திறக்கிறாங்க. பார்த்துட்டு, என்னங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல ராகவன் சொல்கிறாரு, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசையாக வாங்கினது, அதை இன்னைக்கு தான் உனக்கு கொடுக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை காமிக்க கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மோதிரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படின்னு. ராகவன் சொல்கிறாரு, இதே மாதிரி உனக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது கண்மணி அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, சரி சரிங்க, நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிடுங்க, ஏன் இப்படி வெறுசாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச சட்னி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராகவனும் சரி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி டென்ஷன் ஆகுறாங்க. இன்னும் எத்தனை நாள் இவனை சமாளிக்கிற மாதிரி இருக்கும் தெரியலையே, கொஞ்சம் கொஞ்சமாக இவன் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கான், எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே பழி வாங்குறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், ஆனால் இந்த ராகவன் ஓவராக ஒவ்வொரு நாளும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு கண்மணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேராக வீட்டில் உள்ள எல்லாருமே காமிக்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. பாட்டி, நம்ம மாறன், வீரா, கண்மணி, ராகவன், ராமச்சந்திரன், வள்ளி எல்லாருமே ஒரு இடத்துல இருக்காங்க. பாட்டி கண்டிப்பாக ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு பட்ஜ போட்டியில் ஜெயிச்சது யாருன்னா, இங்கே பாருங்க, நான் சொல்கிறது கேளுங்க. இப்போ காசு நிறையா இருக்குது அப்படின்னு ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் தனக்கு என்னென்ன முடியுமோ அதை அடக்கமாக செலவு பண்ணது கண்மணி தான். ஸோ அதனால இந்த போட்டியில் கண்மணி ஜெயிச்சான்னு சொல்கிறேன். அதோட வீரா கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தாலும் அவளுக்கு ஏற்ற மாதிரி இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுனா, அதுக்காக அவள் ஜெயிச்சிட்டான்னு சொல்ல முடியாது. அதோட இந்த போட்டியில் ஜெயிச்சது கண்மணி தான் அப்படின்னு. இது கேட்டதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ கார்த்தி நேராக கண்மணியை பார்த்துட்டு கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்ல கண்மணி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மாறன் நினைக்கிறாரு, சே என்ன இது அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பாட்டி, வீரா கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்ததுனால தானே அவள் ஜெயிக்கலை அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு வள்ளி, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் அமௌண்ட் இருந்ததுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ஒரு விதம், கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஆடம்பரமாக செலவு பண்ணாமல்
பட்ஜெட் போட்டு செலவு பண்ணது கண்மணி, அதனால எனக்கு நியாயமா பட்டது கண்மணி தான் ஜெயிச்சான்னு அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, பாட்டி இந்த பரீட்சையில ரீவேல்யூஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு. பாட்டி கேட்குறாங்க, என்னடா சொல்ற அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இல்லை பாட்டி, இப்போ ஒரு பரீட்சையில தோத்து போயிட்டா இன்னொரு பரீட்சை வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க பாட்டி சொல்றாங்க, அப்படியே இருக்கு. இது வரைக்கும் 2 போட்டி நடந்திருக்கு. ஆளுக்கு ஒரு போட்டியில ஜெயிச்சிட்டாங்க. இப்ப நாளைக்கு நான் 3வது போட்டியா ஒரு போட்டி வைக்க போறேன். அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த மருமக அப்படின்னு. இதை கேட்டதோட மாறனும், ஐயோ இதை நம்ம கேட்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு மனசுல யோசிக்கிறாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, நாளைக்கு தான் நடக்க போறது முக்கியமான போட்டி. அந்த போட்டியில தான் ஜெயிச்சே ஆகணும். அப்படி ஜெயிக்கலைன்னா அவ்வளோதான். யாரு ஜெயிச்சாங்களோ அவங்க தான் இந்த வீட்டோட சிறந்த மருமக அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராகவனும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி ராமச்சந்திரனை காமிக்கிறாங்க. ராமச்சந்திரன் போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த வருஷ கலெக்ஷன் ஓஹோன்னு இருக்கு. இது வரைக்கும் நான் எதிர்பார்க்காததை விட ரொம்ப அதிகமான கலெக்ஷனா இருக்கு. இது எல்லாமே என்னோட சின்ன மருமகளோட ஐடியா தான் அப்படின்னு ராமச்சந்திரன் வீராவை ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ராமச்சந்திரன் ஃபோன் பேசிட்டு ஃபோனை வைக்கும் பொழுது அங்கே நம்ம பாட்டி வராங்க. பாட்டி வந்துட்டு நேராக ராமச்சந்திரனை பார்த்துட்டு, ராமச்சந்திரா உன் மருமகள்களுக்கு கடுமையான போட்டி வைக்கிறேன்னு கோவம் இல்லையே அப்படின்னு. ராமச்சந்திரன் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த போட்டியை வைங்க, எல்லாமே அவங்க நல்லதுக்காகத்தானே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அப்பன்னு பார்த்து நம்ம வீரா மாறன் வராங்க. வீரா கையில் ஒரு பேக் வச்சுருக்காங்க. அப்போ வீரா வந்துட்டு நேராக மாறன் கிட்ட நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் சொல்கிறாரு, இல்லை வீரா நீ கொடு அப்படின்னு. அப்போ 2 பேரும் மாறி மாறி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்ன நீங்கள் 2 பேரும் மாறி மாறி கொடுன்னு சொல்கிறீங்களே, யாருக்கு என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, வள்ளியம்மாவுக்கு தான் அப்படின்னு. வள்ளி கேட்குறாங்க, எனக்கா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம கண்மணி வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்துட்டு நேராக வள்ளியம்மா கிட்ட, வள்ளியம்மா உங்களுக்காக புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கு புடவை கொடுக்க, வள்ளி அந்த புடவையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க வள்ளியம்மா, நான் வீட்டுக்கு போயிருந்தா தலை தீபாவளி கொண்டாடி இருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு இந்த புடவை எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்போம். நாங்கள் வீட்டுக்கு போகல, இல்லை அதான் இங்கே எங்கள் அம்மாவாக இருக்கிறதே நீங்கள் தான், அதான் உங்ககிட்ட இந்த புடவையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா காலில் விழ, அப்போ வள்ளியம்மா நல்லா இருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த புடவையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, அது எப்படி உங்கள் அம்மாவும் இந்த அம்மாவும் ஒன்றா இருக்குமா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, மனசளவில் யார் வந்துட்டு தங்களை மகளாக நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அம்மாவாக இருப்பாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி வந்துட்டு வீராவோட குணத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, உங்ககிட்ட இருந்ததே 1000 ரூபாய் தான், நீங்கள் எப்படி இந்த புடவையை வாங்குறீங்க அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, எங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம், ஆனால் அதிக காசு இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளி வந்து புடவை வாங்கி கொடுத்ததோட நம்ம வள்ளிக்கு ரொம்ப சந்தோஷம். வள்ளி வந்துட்டு நேராக வீராவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. மாறன் சொல்கிறாரு, இங்கே பாருத்த, இது என்னோட ஐடியாவும் தான், என்னையும் கொஞ்சம் கட்டிப்பிடிச்சிக்கோ அப்படின்னு. அப்போ நம்ம வள்ளி வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு மாறனையும் கட்டி பிடிக்கிறாங்க அழுதுகிட்டு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு அத்தை, நீ அவளுக்கு மட்டும் அம்மா இல்லை, எனக்கும் அம்மா தான், எனக்கு இந்த வீட்டில் மொத்தம் 2 அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, வீராவுக்கும் அம்மா எனக்கும் அம்மா, அப்போ நீ 2 பேருக்குமே காமன் அம்மா அப்படின்னு சொல்ல, அப்போ வள்ளி வந்துட்டு நேராக மாறனை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வள்ளி வந்துட்டு நேராக சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு குங்குமத்தை எடுத்துகிட்டு வராங்க. குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக மாறன் கையில் கொடுத்து இதை வச்சு விடு அப்படின்னு சொல்ல, மாறன் நேராக வீராவை பார்க்க, வீரா தலையை சேர்க்க, மாறன் அந்த குங்குமத்தை எடுத்து வீராவோட தலையில் வச்சு விடுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, சுமங்கலி பொண்ணுங்க எப்போவுமே தாலியிலையும் பொட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, வீரா வந்துட்டு தாலியை வெளியில் எடுத்ததோட மாறன் பொட்டு வச்சு விடுறாரு. அப்போ வீரா வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு கண்மணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு மருமகளை நான் பார்த்ததே கிடையாது. தான் கையில் வெறும் 1000 ரூபாய் காசு இருந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிட்டு அதுலேயும் தான் அம்மாவுக்காக புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தனக்காக எதுவும் எடுத்துக்காம அம்மாவுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மருமகளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பாட்டி வந்துட்டு வீராவை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. பாட்டி வீராவை புகழ்ந்து பேசுகிறத பார்த்துட்டு
கண்மணிக்கு செம்ம பொறாம தாங்க முடியல. வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, கடைசியா பெரியம்மா வாயிலேருந்து வீரா பாராட்டு வாங்கிட்டா அப்படின்னு வள்ளிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப ராஜேஷோட அம்மா நேரா கண்மணி பக்கத்துல போயிட்டு, கண்மணி 20,000 பணம் வச்சிருந்தியல்ல, ஒரு 1000 ரூபாய்க்கு அந்த பொம்பளைக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருந்தா இந்நேரம் அந்த வீரா மாதிரி இந்த வீட்டுல உள்ள எல்லாரையுமே கவுத்திருக்கலாம். இப்படி கோட்டை விட்டுட்டியே அப்படின்னு. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, ச்சே இது நமக்கு தோணலையே அப்படின்னு கண்மணி டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம பாட்டியையும் வள்ளியையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் போட்டோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வள்ளி வந்துட்டு பாட்டி கிட்ட போட்டோஸை காமிச்சு இந்த பாருங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, இதெல்லாம் நடந்தது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரனும் கார்த்தியும் முக்கியமான ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கம்பெனி ஒர்க்கை. அப்படின்னு பார்த்து கண்மணி அந்த பக்கமா ராஜேஷோட அம்மா வந்துட்டு ராமச்சந்திரனுக்கும் கார்த்தியும் காஃபி கொடுத்துட்டு நேரா நம்ம பாட்டிக்கு காஃபி கொடுக்க வர, பாட்டி சொல்றாங்க, எனக்கு இந்த காஃபி வேணாம், கருப்பட்டி காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு. ராஜேஷோட அம்மாவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப வள்ளி கிட்ட காஃபியை கொடுக்க வள்ளி வேணான்னு சொல்றாங்க. வள்ளிக்கு ஆல்ரெடி ராஜேஷோட அம்மாவை பிடிக்காது. அதுக்கப்புறம் கண்மணி அந்த பக்கமா வர, பாட்டி நேரா கண்மணியை கண்மணி அப்படின்னு கூப்பிட, கண்மணி நேரா பாட்டியை பார்த்து சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, அடுத்த போட்டி என்னன்னு ரொம்ப ஆர்வமா இருக்க போல அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமா பாட்டி, நீங்க அடுத்த போட்டி என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, நேத்து ஸ்வீட்டு பலகாரம் எல்லாமே செஞ்சு எல்லாரையும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன கறி விருந்து தான் அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, இன்னைக்கு யாரு வந்துட்டு கறி விருந்து ரொம்ப அருமையா சமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்க தான் போட்டியோட வின்னர் அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, ராகவன் நேராக கவர்ல எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டு, கண்மணி நீ கேட்ட மீன் இறால் எல்லாமே இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி கேட்குறாங்க, என்ன கண்மணி இந்த போட்டி நான் ஏற்கனவே வைக்க போறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு விருந்து வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை தானே, அதனால தான் உங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்காக நான் இந்த கறியெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், ஆனா நீங்க இதை போட்டியா மாத்துவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, பரவாயில்லையே, ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருக்க, இதையே நம்ம போட்டியா மாத்திரலாமே, யாரு சூப்பரா கறி விருந்து வைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இதை கேட்ட கண்மணியும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வீராவை காமிக்கிறாங்க. வீரா ஒரு 3 100 ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு 100 200 300 அப்படின்னு 2 தடவை எண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாறன் சொல்றாரு, வீரா நீ எத்தனை தடவை எண்ணாலும் அங்க 300 ரூபா தான் இருக்கும் அப்படின்னு. வீரா அந்த 300 ரூபாயை எண்ணி மாறன் கிட்ட கொடுத்து, இங்க பாரு, இதுல 300 ரூபாய் இருக்கு, நேத்து தீபாவளி செலவு, ஸ்வீட்ஸு, பலகாரம், அம்மாவுக்கு புடவை எடுத்தது, அது எல்லாத்தையும் எடுத்த பிறகு மிச்சம் இருந்தது இந்த 300 ரூபாய் தான், இந்த 300 ரூபாயில நான் 1 ரூபா கூட செலவு பண்ணல அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, நீ செலவு பண்ணாலும் நான் கேட்கவே மாட்டேன், உன் இஷ்டப்படி நீ செலவு பண்ணலாம் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நான் செலவு பண்ணி மிச்சம் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதுதான் சரியான ஃபேமிலி அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, என்ன அப்ப நம்ம 2 பேரும் ஃபேமிலியா அப்படின்னு கேட்க, வீரா சொல்றாங்க, இங்க பாரு, பொண்டாட்டி எவ்வளவு செலவு பண்றா, அனாவசியமா செலவு பண்றாளா அப்படின்னு பாக்குறது புருஷனோட கடமை. பொண்டாட்டிக்கு என்ன கடமைன்னா புருஷன் தேவையில்லாம செலவு பண்றானா அப்படிங்கிறது பாக்குறது கடமை. அப்படி யாராவது ஒருத்த கவனிக்காம விட்டாலுமே குடும்பம் அகல பாதாளத்துல போயிடும். அதனாலதான் சொல்றா, ஒரு நல்ல ஃபேமிலிக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, அப்ப நல்ல ஃபேமிலி நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு. வீரா சொல்றாங்க, அது நான் நல்ல குடும்பத்துக்கு சொல்றேன், நம்ம 2 பேருக்கும் கிடையாது, நம்ம 2 பேரும் ஃபேமிலியே இல்லை அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் இந்த கடைசியில ஒரு இக்கு வைக்கணும், அப்படி இல்லைன்னா உன்னால இருக்கே முடியாதுல்ல அப்படின்னு. அப்ப வீரா முறைக்க மாறன் சொல்றாரு, சரி சரி பரவாயில்ல, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, ரொம்ப பெரிய விஷயம்தான் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, சரி நான் உன்கிட்ட சொல்றது கேளு, இந்த 300 ரூபாய் இருக்கு, இந்த 300 ரூபாயில தான் நம்ம கறி விருந்து வைக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, என்னது இந்த 300 ரூபாய் இல்லையா, இந்த 300 ரூபாயில என்ன கிடைக்கணும்னு நினைக்கிற நீ அப்படின்னு. வீரா சொல்றாங்க, இதுல போயிட்டு நீ கறி விருந்துக்காக எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இங்க பாரு, இதுல 1/4 கிலோ மட்டன் கூட வராது, உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, மட்டன் தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நீ போயிட்டு சிக்கன் வாங்கிட்டோம் அப்படின்னு. மாறன் சொல்றாரு, என்ன சிக்கன் வந்து கறி விருந்தா, இதெல்லாம் எந்த காலத்துல உள்ளது அப்படின்னு. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, அப்ப ஏழையா இருக்கிறவங்கெல்லாம் என்ன வாங்கி சாப்பிடுவாங்க, அதுக்காக அவங்க கறியை சமைக்காம இருப்பாங்களா, இங்க பாரு, நீ போயிட்டு
சிக்கன் வாங்கிட்டு வா, முக்கியமாக அதை எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். கரெக்டாக லெக் பீஸை தனியாக வாங்கிட்டு வந்துரு, அப்புறம் கொஞ்சம் 65 போடையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு, குழம்புக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு. சரியாக நறுக்கணும், ஒழுங்காக நறுக்கலைன்னு வச்சுக்க அவ்வளோதான் அப்படின்னு மாறன் சொல்கிறாரு. கட்டிங்கை பற்றி என்கிட்டே பேசுறியா அப்படின்னு வீரா முறைக்க மாறன் சொல்கிறாரு, சரிம்மா நான் கரெக்டாக கட் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன், எந்த வித மிஸ்டேக்கும் வராது அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீராவும் சரி சரி சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகும் பொழுது நேராக வீரா பக்கத்தில் வந்துட்டு, வீரா ஒருவேளை நான் கொஞ்சம் காசு அதிகமாக வச்சுருந்தா நீ அத்தைக்கு சூப்பராக சமைச்சிருப்பியல்ல, நான் தான் தேவையில்லாமல் காசை ரொம்ப கம்மியாக வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு போய் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, விருந்து வைக்கிறதுல உன்ன மாதிரி யாருமே இல்லை, ஆனால் உன்னையே இன்னைக்கு நான் இப்படி சமைச்சு கொடுக்க வச்சுட்டேனே அப்படின்னு வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு இருக்கிற விதத்தை வச்சு சமாளிக்க தெரியணும், அப்போதான் எந்த சுச்சுவேஷன்லையும் சந்தோஷமாக வாழ முடியும். இந்த விஷயத்த என் அண்ணனும் அம்மாவும் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்ட மாறன் சொல்கிறாரு, சோ ஸ்வீட் அப்படின்ட்டு வீராவோட கண்ணத்துக்கு இல்லை வர. அப்போ வீரா டக்குன்னு ஏய் அப்படின்னு சொல்ல மாறன் சொல்கிறாரு, நீ வேற நான் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்ணத்தையே கிள்ளி முத்தம் குடிச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேராக பாட்டியை காமிக்கிறாங்க. பாட்டி ராமச்சந்திரன்ட்ட, இங்கே பாரு ராமச்சந்திரா, கார்த்திகை ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, நான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறான்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் செட்டில் ஆகிட்டு தான் அப்புறம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ மாறன் வராரு. மாறன் வந்துட்டு, டேய் எனக்கு தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கேன் அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு தம்பி தான் மாறன், அவனே கல்யாணம் பண்ணிட்டான், ஏண்டா நீ இப்படி இருக்க அப்படின்னு. அப்பன்னு பார்த்து வீராவும் வராங்க. வீரா வந்ததோட மாறன் சொல்கிறாரு, பாட்டி இன்னைக்கு உங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், சிக்கன்லேயே என்ன ரகம் வேணும்னு சொல்லுங்கள், எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, என்னடா சொல்கிற அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, ஆமாம் பாட்டி, உங்களுக்கு விருந்து வைக்கிறது எங்களுடைய கடமை தானே, அதான் சிக்கன்லேருந்து எல்லா ரெசிபிஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, என்ன இது நேற்று உங்ககிட்ட 1000 ரூபாய் இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் 1000 ரூபாயை செலவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இல்லை நேற்று நாங்கள் செலவு பண்ணதில் 700 ரூபாய் தான் செலவானுச்சு, மிச்சம் 300 ரூபாய் இருக்குது அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பரவாயில்லையே இன்னைக்கு இந்த போட்டி நடக்கும் அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு விருந்து வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை இல்லை, அதனால தான் நான் ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், 300 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி சொல்கிறாங்க, பரவாயில்லையே இந்த விஷயத்தில் உன் அக்காவும் நீயும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுறீங்க, உங்கள் அக்காவும் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டா இது அடுத்த போட்டி அப்படின்னு, நீயும் கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, சரி பாட்டி, என் பொண்டாட்டி கறி வாங்கிட்டு வர சொன்னால் நான் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், லேட் பண்ணால் என் பொண்டாட்டி என்னை திட்டுவா, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ வீரா கிள்றாங்க. அப்போ மாறன் அந்த இடத்துலேருந்து போனதோட பாட்டி சொல்கிறாங்க, ஏம்மா உனக்கு தெரியுமா இன்னைக்கு போட்டி அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு விருந்து வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை இல்லை அப்படின்னு. அப்போ வீரா அந்த இடத்துலேருந்து போனதோட வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பாட்டி, நேற்று வேணா கண்மணி இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக வீரா இந்த போட்டியில் ஜெயிப்பா, ஏன்னா வீரா விருந்து வைக்கிறதுல வேற லெவலில் வைப்பா தெரியுமா, வீரா மாதிரி யாராலையுமே சமைக்கவே முடியாது, அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப பிரியாணி எல்லாம் வச்சு செம்மையாக அசத்திட்டா தெரியுமா அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, அது அவங்க வீட்டில், இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. இது கேட்ட வள்ளியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடு கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.